நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்துகின்ற இரண்டாவது இந்த மூதூர் பகுதியிலே நடத்துகின்ற இரண்டாவது கிழக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பான மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் மதிப்புக்குரிய டாக்டர் ஜாகிர் அவர்களே, அதே போல இந்த மேடையிலே எனக்கு முன்னர் உரையாற்றிவிட்டு சென்ற ஷூரா சபையினுடைய அமீர் ஷேக் ஃபிர்தௌஸ் அல்மி அவர்களே, இந்த மேடையிலே மீட்டிருக்கின்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மதிப்புக்குரிய இஸ்லாம் ஹனீஃபா அவர்களே, கல்குடா பிரதேச நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய செயற்குழு உறுப்பினர்களே, அதே போல மூதூர் பிரதேசத்துடைய கந்தளாய் பிரதேசத்துடைய நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு மிகுந்த ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் வந்திருக்கின்ற இளைஞர்களே, உலமாக்களே, ஆசிரியர்களே, கற்றோர்களே, அதே போல வீடுகளிலிருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இணையதளம் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சியை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னர் பேசிய நண்பர் சகோதரர் இஸ்லாம் ஹனீஃபா அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவத்தை, குறிப்பாக இந்த முஸ்லிம் சமூகத்துடைய தனித்துவ கட்சி, தனித்துவ அரசியலுடைய வரலாற்றோடு நெருக்கமான பிணைப்பை கொண்டவர். அவருடைய வார்த்தைகளில் ஹாஷ்யம் அதிகம் இருந்தாலும் அதற்குள்ளால் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம். அதே போல அந்த வார்த்தைகளில் அவர் சொல்லித் தருகிற அந்த வரலாற்று உண்மைகளில் நிறைய நமக்கு படிப்பினைகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த நிகழ்வை பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் மூதூர் பிரதேசம் போன்ற பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் முஸ்லிம்களுக்கான ஒரு எழுச்சிகரமான அரசியல் ஒன்று தொடக்கி வைக்கப்பட்டதோ, அது போன்ற ஒரு தொடக்கத்தை நாம் இந்த மாகாண சபை தேர்தலில் இருந்தும் தொடங்கி வைக்கிறோம். அதற்கான மக்கள் ஆதரவு கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்ற நம்பிக்கை மகிழ்ச்சியை தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நொக்ஸ் சந்தி என்கிற இடத்திலே நாங்கள் பேசிய விடயங்கள் மிக உண்மைக்குண்மையான விடயங்கள். முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் போக்கும் வரலாறும் எப்படி எங்கு கொண்டு போய் நம்மை நிறுத்தி இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் மூதூர் பிரதேச இளைஞர்கள் மத்தியில், சமூக ஆர்வலர்கள், கற்றோர்கள், தாய்மார்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வை தோன்றியிருக்கிறது, தோற்றம் பெறச் செய்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. உண்மையில் இந்த அரசியலில் கடந்த கால 25 வருட மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலிலிருந்து மக்கள் வெளிப்படைய தொடங்கிவிட்டார்கள் என்பதனை ஏனைய கட்சி சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நாங்கள் இங்கே பார்த்தோம். நாம் இங்கே அக்கரச்சனை பகுதியில் நடத்த இருந்த ஒரு பொதுக்கூட்டம் பலாத்காரமாக தடுக்கப்பட்டது. அதே போல ஹைரியா நகர் பிரதேசத்தில் நாம் 2ஆம் கட்டமாக தொடங்கிய கூட்டமும் தடுக்கப்பட்டது. 3ஆவதாக நாங்கள் ஒரு சிறிய சந்திப்பை எங்களுடைய அலுவலகத்திலே நடத்திவிட்டு சென்றோம். உண்மையில் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்கிறது நமக்கு சந்தோஷம். ஆனால் 25 வருட அரசியல் வரலாற்றை கொண்டவர்களால் மக்களின் முன்னால் சென்று இன்ன நியாயங்களின் அடிப்படையில் நமக்காக வாக்களியுங்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்துகின்ற பொதுக்கூட்டங்களை தடுத்து நிறுத்தித்தான் வாக்கு தேட வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது
கவலையாக இருக்கிறது. நாம் நேற்று மருதமுனை பகுதியில் பேசிய கூட்டத்திலும் ஒரு விடயத்தை பேசினேன். அதை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று இருக்கின்றேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சிந்தனைகளில், அதன் நியாயங்களில், அது மக்களுக்காக வைக்கின்ற முற்போக்கான இந்த எழுச்சிகரமான அரசியல் வேலை திட்டங்களில் குறை கண்டுபிடிக்க முடியாத, பிழை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் எல்லாம் இப்போது ஒரு நியாயத்தை, ஒரு நொண்டிச்சாட்டை தான் எல்லா இடங்களிலும் பரப்பி வருகிறார்கள். என்னது? வாக்குகளை பிரித்து விடுகிறார்கள். நமது மக்களுக்கான பிரதித்துவத்தை கெடுத்து விடுவார்கள் என்கின்ற மிகவும் பாமரத்தனமான விடயத்தை இவர்கள் இப்போது எழுப்பி வருகிறார்கள். இதற்கு பதில் நாம் வரலாற்றில் இருந்து தேட வேண்டும். ஒரு 25 வருடங்களுக்கு பின்னால் நாம் செல்வோம். 1985களில் 85, 86களில் இந்த நாட்டில் தமிழர்களுடைய அந்த அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறி அது முஸ்லிம்களையும் நசுக்கத் தொடங்குகிற போராட்டமாக மாறத் தொடங்கிய சூழலில் நமக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான தலைமைத்துவம், ஒரு புதிய அரசியல் எழுச்சி நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்தோம். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்தான போது, இந்த நாட்டில் அரசியல் தீர்வொன்று வருகிற போது, நாம் நமது வரலாற்று பூர்வீக வாழிடங்களிலிருந்து எப்படி இருட்டடிப்பு செய்யப்படுகிறோம், நம் வரலாறும் பூர்வீகமும் எப்படி மறுக்கப்படுகிறது என்பதனை 1987ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலே பார்க்கிறோம். அந்த புரிதல் தான், அந்த உணர்வு தான் நமக்கான தனித்துவமான கட்சி என்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கிற கட்சியாக மர்ஹூம் அஷ்ரப் அவருடைய தலைமையிலே தோற்றம் பெறுகிறது. இங்கே எஸ்எல்எம் ஹனீஃபா போன்ற இன்னும் பல மூத்த சகோதரர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். அந்த அரசியல் சக்தியோடு, அந்த அரசியல் எழுச்சியோடு மிக ஆரம்ப காலத்திலிருந்து பின்னி பிணைந்து பல தியாகங்களை செய்து வளர்த்தெடுத்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அப்போதும் எல்லா நமது முஸ்லிம் பிரதேசங்களிலும் மந்திரிமார்கள் இருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியிலும் சுதந்திர கட்சியிலும் இருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தால் அப்போது மாகாண சபை இருக்கவில்லை. பாராளுமன்றத்திலே நமது முஸ்லிம் பிரதிநிதிகள் இருந்தார்கள். இருந்தாலும் நாம் எதை வேண்டி நின்றோம்? நமக்கான அச்சுறுத்தலும், நமக்கான அரசியல் தீர்வும், நமது இந்த நாட்டில் புதிய அரசியல் வரலாற்று நிகழ்வுகள் நடக்கிற போது நமது அரசியல் உரிமைகளை, நமது வரலாற்று உரிமைகளை, நமது வாழிட உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பேசுவதற்கும், குறிப்பாக வடகிழக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான சக்தி இல்லை என்றுதான் நாம் நினைத்தோம். அந்த நினைப்பு தான், அந்த புரிதல் தான் அந்த புதிய சக்தியை உருவாக்கியது. இப்போது நாம் அந்த வரலாற்றில் இருந்து தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அப்போது ஐக்கிய தேசிய கட்சியிலும் சுதந்திர கட்சியிலும் நமக்கு இருந்த பிரதித்துவங்களை கெடுத்து விடுகின்ற அல்லது நமது வாக்குகளை பிரித்து விடுகின்ற ஒரு முயற்சியாக நாம் அதனை பார்த்தோமா? அல்லது நமது விடுதலைக்காக, நமது அரசியல் எழுச்சிக்காக தொடங்கப்படுகிற புதிய வேலை திட்டம் அது நமக்குரிய வேலை திட்டம் என்று நாம் பார்த்தோமா? இப்போது ஒரு 25 வருடம் உருண்டோடி இருக்கிறது. இந்த அரசியல் எழுச்சியும் இந்த புதிய அரசியல் கட்சியும் தனித்துவ அரசியல் கட்சி தொடங்கிய போது நாம் என்ன சொன்னோம்? அபிவிருத்தி வேண்டாம் என்றோம், சலுகைகள் வேண்டாம் என்றோம், நமக்கு வேண்டியதெல்லாம் நமது உரிமைகள் என்றோம், நமது இருப்பு என்றோம், நமக்கான பாதுகாப்பு என்றோம். இந்த அத்தனை விடயங்களை உறுதிப்படுத்துகின்ற நமக்குரிய அரசியல் தீர்வு என்று சொன்னோம்.